ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்தவர்களோ அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. அதில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு. இந்த ஜாதகர் எனக்கு கிட்டத்தட்ட 1999ஆம் ஆண்டு முதல் இன்று வரை என்னுடைய அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் முதலில் விருப்பப்பட்டு பழகியதை தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்ணோடு தான் இவருடைய முதல் உறவு. எண்ணற்ற பெண்களினுடைய உறவுகள் இவரை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. காலப்போக்கில் சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்தது. ஒரு பெண்ணை விரும்பினார். அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருந்தது. அந்த மகளின் தாயை காதலித்து மகளை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த மகளுக்கு அதாவது தன் மனைவிக்கு வேறு ஒருவருடன், அதாவது இவருடைய தொழில் முறையில் உறவு உள்ள மற்றவருடன் இவருக்கு மனைவிக்கு உறவு வந்தது. ஆக மனைவிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. அந்த கருத்து வேறுபாட்டில் இவர் மறுபடியும் வேறு பெண்களோடு தொடர்பு இருந்தது. அப்படியே சில வருடங்கள் கடந்த பிறகு இப்போ வேற்று இனம் சார்ந்த ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்தி வருகிறார். இவருக்கு பிறந்த முதல் குழந்தை இதோ இவரோடு இருக்கிறது. இந்த குழந்தை இவரோடு இருக்க மனைவி வேறு ஒருவரோடு போய்விட்டார் என்பது நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட தகவல்களை கொடுத்த கிரகங்கள் எந்த தசாபுத்தி காலத்தில் இது நடந்தது என்பது சார்ந்த தகவலை இந்த ஜாதகத்தின் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த ஜாதகத்தில் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் கிரகங்களினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளினுடைய தன்மை என்ன என்பதை அடையாளம் காட்டுவதற்காக மட்டுமே என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதில் ஒரு தனிமனிதனை விமர்சனம் செய்வதோ அல்லது தனிமனித வாழ்க்கையை விமர்சனம் செய்வதோ, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணதையோ தரக்குறைவாக பேசுவதோ நமக்கு தேவையில்லாத ஒன்று. அதே அந்த கண்ணோட்டத்தில் இதை பேசுவதும் இல்லை. ஆக இவருடைய ஜாதகத்தை இனி பார்ப்போம். 20/3/1979 பிறந்தவர். அதிகாலை 2:10 ஜனனம். இவருடைய லக்னம் என்று பார்க்கும் பொழுது மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்து 3.51 பாகையை பெற்றிருக்கிறார். அதாவது எடுப்பிலேயே பாருங்கள், லக்கணம் 8ஆம் இடத்துக்காரனுடைய புள்ளியை பெற்றிருக்கிறது. அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. இது மிக கொடுமையானது. வாழ்நாள் முழுவதும் அவமானங்களையும் சங்கடங்களையும் அள்ளித்தரக்கூடிய 8ஆம் இடம் என்பது மகர லக்கணத்துக்கு பலமான எதிரி ஸ்தானமும் அதுவே. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் இவருக்கு காலப்பகையில் அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள பகை கிரகமே. அதற்கடுத்து சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆக லக்கணம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. லக்னா சூரியன் என்று பார்க்கும் பொழுது 8ஆம் அதிபதி சனியினுடைய நட்சத்திரத்தில் பெற்றிருக்கிறது. ஆக லக்னமும் சூரியனும் ஒருவருக்கொருவர் சார பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்து 24.4 பாகை பெற்றிருக்கிறது. இது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் அதுவே, 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் எதுவே. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ரேவதி நட்சத்திரத்தை கொடுத்த புதன் வக்கரம் பெற்றிருக்கிறது என்பது மற்றும் பலகீனமான ஒரு சமாச்சாரம். அதாவது வக்கரம் என்பது மிக வலுவானது. இந்த 6க்குரியவன் வலுப்பெறும் பொழுது இவருக்கு கௌரவம், மரியாதை, செல்வாக்கு, குடும்ப வாழ்க்கை இதில் 3லேயும் பலமான சங்கடத்தையும் அவமானங்களையும் சிரமத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்து 24.4 பாகையை பெற்றிருக்கிறது. அடுத்து செவ்வாய் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்து 29.22 பாகை பெற்றிருக்கிறது. ஆக லக்கணத்துக்கு 4க்குரியவன் என்று பார்க்கும் பொழுதும் லக்கணத்துக்கு 11க்குரியவன் என்று பார்க்கும் பொழுதும் 11க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய ஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்தில் அமர்கிறது.
லக்கணத்துக்கு 4க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அதே சமயத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தை பெற்று குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒருவருக்கொருவர் சஸ்த அஸ்தமமாக போனதனால் இவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அது சற்று கௌரவ குறைச்சலையும் நிம்மதி குறைவையும் குடும்ப கௌரவத்தையும் ஏலத்துக்கு கொண்டு வந்து விட்டு கொடுத்திருக்கிறது என்பதுதான் மிக மிக தவறான விஷயமாக கருதப்படுகிறது. அதற்கடுத்து புதன் வக்ரகதியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 6.13 பாகை பெற்றிருக்கிறது. இந்த சனி என்பது லக்கணத்துக்கு 3ஆம் இடம் என்று பார்க்கும்பொழுது லக்கணத்துக்கு 3, 7, 11 தொடர்பு ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளையோ ஒன்றுக்கு மேற்பட்ட கௌரவ குறைச்சலையோ சங்கடங்களையோ தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து குரு பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 5.34 பாகை பெற்றிருக்கிறது. குரு லக்னாதிபதியினுடைய சாரம் பெற்றிருக்கிறது. ஆனால் குரு என்பவன் இந்த லக்னத்துக்கு 3.12 விரையாதிபதியும் உபஜயஸ்தானத்தையும் தந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்காரன் 3ஆம் இடத்தை பார்க்கும் சூழ்நிலை அமைந்ததால் இவருக்கு அங்கு சுற்றி இங்கு சுற்றி எப்படி இருந்தாலும் இவருக்கு ஒரு பெண் துணை என்பது இவர்களுக்கு சுலபமாக அமைந்து விட்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 6.13 பாகை பெற்றிருக்கிறது. ஆக லக்கணத்துக்கு 5க்குரியவன் லக்கணத்துக்கு 2லிருந்து 4.11க்குரியவனுடைய சம்பந்தம் பெற்றிருக்கிறது. 4க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது கௌரவ குறைச்சல் சேர்ந்து விடுகிறது. 11க்குரியவன் என்று பார்க்கும்போது லக்கணத்துக்கு மூத்த சகோதரஸ்தானம், அந்த மூத்த சகோதரஸ்தானாதிபதி 11க்குரிய பாதகாதிபதி என்ற சூழ்நிலையோடு இருக்கிறது. ஆக காதல் உணர்வை தரக்கூடிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது அது தனது ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்துக்குரியனுடைய தன்மையை பெற்றிருக்கிறது என்பது சாலச்சிறந்ததாக இருக்கிறது. ஆக இவருக்கு பெண் உறவு என்பது சுலபமாக கிடைத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் சொல்ல வேண்டிய தகவல்கள். அடுத்து சனி பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. இது லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. 8ஆம் இடத்தில் அமர்ந்து சனி 10ஆம் பார்வையாக தன்னுடைய 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறது. ஆக வாழ்நாள் முழுவதும் இவருடைய தனி தொழில் என்பதோ அல்லது தனி ஜீவனம் என்றோ அல்லது இவர் கௌரவமான வேலையில் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதெல்லாம் எதுவும் இல்லை, என்றும் தினக்கூலியாக வாழ்ந்து வருகிறார் என்பதுதான் மேலும் ஒரு வருத்தமான தகவல். அதற்கடுத்தது ராகு பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த ராகு பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து லக்கினத்துக்கு 5க்குரியவனுடைய சாரமும் 10க்குரியவனுடைய சாரமும் பெற்றிருக்கிறது ராகு. ஆக இந்த முதலிலேயே சொன்னோம், மாற்று இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணோடு வாழ்கிறார் என்பது அந்த பெண்ணும் தான் எங்கு வேலை செய்து கொண்டிருந்தாரோ அங்கு கண்ணில் தென்பட்ட ஒரு உறவுதான் என்பதை மேலும் இங்கு அறிவுறுத்த வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. கேது பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறது, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதுவும் குருவுக்கு 8ஆம் இடத்தில், அதே சமயத்தில் கேதுவுக்கு 6ஆம் இடத்தில் குரு அமைய பெற்றிருப்பின் இவர்கள் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்திருக்கிறது என்பதுதான் மேலும் மேலும் சங்கடமான ஒரு தகவல். இதில் பொது பலன் என்று பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் குரு தனித்திருக்கக்கூடாது. ஏன் என்று கேட்டால் குரு தனித்து இருந்தாலே அந்தணன் தனித்திருக்க அல்லல்கள் மெத்த உண்டு என்ற சாஸ்திர விதிப்படி நிறைய சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் குடும்ப உறவுகளிலுடைய கசப்புகளையும் சுலபமாக தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 3, 7க்குரியவர்கள் பரிவர்த்தனை என்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பில்லை. வாழ்நாள் முழுவதும் பெண்களால் தொந்தரவுகள் சங்கடங்கள் இது இல்லாமல் மறைமுக சந்தோஷங்கள் என்பதை அள்ளித்தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 6க்குரியவனும் 7க்குரியவனும் ஒன்று சேர்ந்து லக்கணத்துக்கு 8க்குரியவனோடு தொடர்பு பெற்று இருப்பது மேலும் சங்கடங்களையும் பிரிவுகளையும் பாதிப்புகளையும் அள்ளித்தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, லக்னாதிபதிக்கு குருவனுடைய பார்வை இல்லை, லக்னத்துக்கு குருவனுடைய பார்வை இருக்குது, 7ஆம் இடத்துக்காரனுக்கு குருவனுடைய பார்வை இருக்கிறது. ஆக சூரியன், குரு, சந்திரன், புதன் இவர்கள் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்து நீர் வீட்டில் அமர்ந்ததால் இவர் சுலபமாக தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதற்காக, அதாவது மது அருந்தும் பழக்கம் உள்ள சூழ்நிலையை சுலபமாக அள்ளித்தந்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்தது இன்று இவருக்கு நடக்கக்கூடியது சந்திர திசையில் புதன் புத்தி. இன்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களினுடைய தொடர்போடு வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல்கள். ஆக இந்த ஜாதகம்
தாயை காதலித்து மகளை திருமணம் செய்து கொண்ட ஒரு ஜாதகம் என்பதுதான் இது. சற்று விபரீதமான வித்தியாசமான பலன்களை அடையாளம் காட்டக்கூடிய ஜாதகம் என்பதால் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த ஜாதகத்தில் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்திருந்தால் அந்த தகவல்களை பகிரலாம். மேலும் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். இந்த ஜாதகத்தை சம்பந்தப்பட்ட மனிதனை தனி மனித வாழ்க்கையை விமர்சனம் செய்வதற்காக இந்த பதிவு அல்ல என்பதை என்ற கருத்தோடு இந்த பதிவை பாருங்கள். நிறைய தகவல்களை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ஜாதகம் என்பதால் இதை எடுத்துக்காட்டாக இது காணொளிக்குள் கொண்டு வந்துள்ளேன். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். அதே சமயத்தில் பாருங்கள் நண்பர்களே, இவர் மகர லக்கணம் என்பது இந்த லக்கணத்துக்குரிய காரகத்துவம் என்று பார்க்கும் பொழுது சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஆக சூரியனுடைய நட்சத்திரம் 8வது நட்சத்திரம், 8வது வீட்டுக்குரிய நட்சத்திரம். இது இறப்புக்கு சம்பந்தப்பட்ட இடம். அதே சமயத்தில் சந்திரன் 7க்குரிய மாரகாதிபதியினுடைய சம்பந்தம், அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 11க்குரியவனுடைய சம்பந்தம். ஆக இந்த மகர வீடு என்பது தண்ணீர் துறையும் வண்ணான் துறையும் சலவைத்துறையும் இது இல்லாமல் இடுகாடும் மனிதர்களை இறந்து போனவர்களை பிதைக்கக்கூடிய ஒரு ராசி லக்கணத்தை இது அடையாளம் காட்டுகிறது. இவருடைய வீட்டுக்கு அருகிலேயே வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே ஒரு 50 அடி தூரத்துக்குள் இவர்களுக்கு இந்த ஜாதகத்தின்படி வீட்டிற்கு முன்னால் முன்னோர்களை புதைக்கும் சுடுகாடு இருக்கிறது என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். அதே சமயத்தில் இந்த ஜாதகர் தற்போதைய நிலைமையில் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் தேக்கமோ பலமான நெருக்கடியோ இல்லை. இவர் ஒரு கூலிக்காரர்களோடு சேர்ந்து கூலிக்காரராக தன்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இறுதி தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அடுத்து தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.